வணக்கங்க. நாங்கள் எல்லாருமே நல்லா இருக்கோம். நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாங்க. இந்த தடவை பேஞ்ச மழைக்கு நம்மளோட வீட்டு தோட்டம் ரொம்பவே செழிப்பாக சூப்பராகவே இருக்குது. நம்ம வீட்டு தோட்டத்தில் கொஞ்சம் முன்னாடியே வச்சுருக்கக்கூடிய இந்த வயலட் கலர் செவ்வந்தி பூ வந்த உடனே கண்ணை பறிக்குங்க. ஒரே ஒரு செடி தான், நல்ல கூடாரம் மாதிரி இப்படி நல்லா பூத்து குலுங்கிக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே இந்த செடியிலேருந்து நான் பூக்களை பறித்து 2 மாலை கட்டிட்டேங்க. இப்போ உங்களுக்கு இதே போல் நானும் பூக்களை பறித்து ஒரு சூப்பரான மாலையை கட்டி காட்ட போகிறேன். எங்கள் வீட்டில் இருக்கிற பூக்களே இப்போ சாமிக்கு மாலை கட்டுற அளவுக்கு வந்துடுதுன்னா பார்த்துக்கோங்க. ரொம்ப செடியெலாம் இல்லை, இந்த ஒரு செவ்வந்தி பூ செடியே அவ்வளோ அழகாக அவ்வளோ பூக்கள் பந்து பந்தாக பூத்து வர்றவங்க எல்லாத்துக்கும் அந்த செடியை பார்த்து அவர் அழகை ரசிச்சுட்டு தாங்க போகிறாங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. உங்கள் வீட்டில் என்ன கலர் செவ்வந்தி பூ வச்சுருக்கீங்க? இப்போ தான் நாங்கள் ஒரு ஒயிட் கலர் செவ்வந்தி பூவும் நட்டு வச்சுருக்கோம். இன்னும் அந்த செடி அந்த அளவுக்கு பெருசானதும் நான் வீடியோ எடுத்து போடுறேன். மேபி நெக்ஸ்ட்டு சீசனில் பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளை கலரும் இது போல் பூக்குன்னு நம்புகிறேங்க. மாலை கட்ட தெரியாதவங்க கூட ரொம்ப ஈஸியாக இந்த ஊசியும் நூலையும் வச்சு மாலை மாதிரி கோர்த்து அழகாக கட்டிடலாங்க. நான் இது போல் தான் ட்ரை பண்ணேன். பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. என்னென்னா நம்ம வீட்லேயே இந்த மாதிரி மாலையாக செஞ்சு கொண்டு போகும்போது நமக்கு மனசுக்கு ரொம்பவே திருப்தியாக இருக்குங்க. என்ன தான் கடையில் நம்ம காசு கொடுத்து சாமிக்கு மாலை வாங்கி போட்டாலும் வீட்டில் இது போல் கட்டி எடுத்துகிட்டு போகிறது தனி சந்தோஷம்னே சொல்லலாங்க. நான் சாதாரணமாக இந்த பூ கட்டுற நூலை எடுத்துகிட்டு அதில் இந்த பச்சை கலர் நூலை கோர்த்துட்டு ஒவ்வொரு செவ்வந்தி பூவாக 3 வச்சு கோர்க்க ஆரம்பிச்சிட்டேன். நம்ம எப்படி நார்மலாக இந்த மல்லிகை பூவெல்லாம் கோர்ப்போமோ அது போல் தான் இதையும் கோர்க்குறேங்க. இன்னும் கொஞ்சம் நீங்கள் கிட்ட வச்சு கோர்த்திங்கன்னா மாலையோட அந்த வித்து கம்மியாக வரும். ஆனால் பந்தாக அழகாக காட்டும், நீளமாகவும் காட்டும். நான் கொஞ்சம் பூக்கள் நிறைய இருக்கிறதுனால இது போல் இடைவெளி விட்டே கோர்த்தேன். போன தடவை நான் கோர்த்ததில் பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன். கொஞ்சம் கிட்ட வச்சு கோர்த்து ரோஸ் பூவை இப்படி நேராக வச்சு கோர்த்து பண்ணியிருந்தேன். அதுவும் ரொம்பவே அழகாக இருந்தது. இந்த தடவை நான் ரோஜா பூவையும் சைடு வாக்கில் கோர்க்க போகிறேன். ரோஸ் பூ பார்த்திங்கன்னா நான் 7 days ரோஸ் தான் எடுத்திருக்கேன். ஒரு 4 நாளாக எங்கள் செடியில் நல்ல பூக்கள் பூத்துக்கிட்டே இருந்ததுங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 20-30 பூவே இருக்குன்னு சொல்லலாம் ரோஸ் பூ. நான் இதை கோர்க்கும் போதே ஓரளவுக்கு நான் அசம்ஷன்லேயே கோர்த்துட்டேன். உங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் 2ஆக டிவைட் பண்ணி வச்சுக்கிட்டு கூட இந்த பக்கம் ஒரு சைடுக்கு கோர்த்து முடிச்சுட்டு அந்த பக்கம் ஒரு சைடுக்கு கோர்த்து எடுத்துக்கலாம். என்னோட சின்ன வயசில் எங்கள் வீட்டில் பூச்செடி வைக்கிற அளவுக்குலாம் இடம் இருந்தாலுமே ஆடு மாடுகள் கடிச்சிருங்க. இந்த மாதிரி காம்பவுண்ட்லாம் இல்லை நாங்கள் பழைய வீட்டில் இருந்தப்போ. அப்போ இந்த செவ்வந்தி பூ எங்கள் மச்சி வீட்டுக்கு போகும்போதெல்லாம் மற்றவங்க வீட்டில் பார்த்து அவள் ரொம்ப அழகாக இருக்குது, கலர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கண்ணை பறிக்கிற மாதிரி நானும் நின்று ஆசைப்பட்டிருக்கேன். இப்போ எங்கள் வீட்டில் இது மாதிரி இப்படி பூத்து குலுங்குது, அது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. டெய்லியும் காலையில் எழுந்த உடனே முதல்ல நான் வீட்டு தோட்டத்துக்கு போய் செடிகள், காய்ச்செடிகள், பூச்செடிகள் எல்லாத்தையும் ஒரு பார்வை பார்த்துட்டு தாங்க வருவேன். அதை பார்த்தா தான் எனக்கு ஒரு திருப்தியே இருக்கும். அந்த மைண்டும் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்கும். யாருக்கு இந்த மாதிரி காலையில் எழுந்த உடனே வீட்டு தோட்டத்தை போய் பார்க்க பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இது ஒரு நல்ல ஒரு ஹாபினே சொல்லலாம். எனக்கு ரொம்ப பிடிச்ச வேலைங்க இது. இப்போ நான் கோர்க்கிறது எல்லாமே நம்ம வீட்டு தோட்டத்திலேயே 7 days பூக்கள் தான். அந்த 7 days ரோஜா செடி ஒரு செடி இருந்தால் போதும், அவ்வளோ பூ பூத்துரும். செடி பெருசாக பூக்களும் அதிகமாக எடுத்துக்கிட்டே வருதுங்க. இந்த செடியும் நான் ரொம்பலாம் காசு கொடுத்து பெரிய செடியெல்லாம் வாங்கிட்டு வரலங்க. இந்த 30 ரூபா செடின்னு சொல்லி நர்சரியில் ஒன்று வச்சுருப்பாங்க, ஒரே ஒரு குச்சி வர்ற மாதிரி. அதில் தான் நான் எடுத்துகிட்டு வச்சேன். பாருங்கள் எந்த அளவுக்கு வளர்ந்து இவ்வளோ பூக்கள் கொடுத்துருக்கு. ஒரு சைடு மாலையை கட்டி முடிச்சாச்சு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதே போல் இன்னொரு பக்கமும் கோர்த்து நம்ம மாலை ரெடி பண்ண போகிறோம். இன்றைக்கி எங்கள் ஊர் கோவிலில் சாமிக்கு பொங்கல்ங்க. சரி, காலையில் நேரமே போயிட்டு அம்மா பொங்கல் வச்சுட்டு வந்துட்டாங்க. நீங்கள் ஈவினிங் பூஜைக்கு போயிட்டு மாலை கொடுத்துட்டு வந்துருங்கன்னு சொல்லிட்டு அதுக்காக தான் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இது போலவே செவ்வந்தி பூவையும் 7 daysையும் இடையில வச்சு சூப்பராக மாலை ரெடி பண்ணிட்டேன். எப்படி இருக்குது பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குது இல்லையா? நான் இந்த வேலை செய்யும்போது என் கூட அசிஸ்டன்ட் என் பொண்ணு உட்காந்துட்டா அவளுக்கு ரொம்ப ஹாப்பி. நம்ம இந்த மாதிரி செய்யும்போது அவங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் வரும், அவங்களும் இது மாதிரிலாம் செஞ்சு பழகுவாங்க.
கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த அடியில் தொங்குறதுக்காக எல்லோ ரோஸ் இருந்ததுங்க. அதில் ஒரு 3 ரோஸை இது போல் தனியாக கட்டி எடுத்து சென்டரில் கட்டி விட்டுட்டேன். ரொம்ப சூப்பராகவே மாலை வந்திருந்தது. இதோட அவுட்கம் எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் இது போல் மாலை கட்டி பாருங்கள். உங்கள் வீட்டில் என்னென்ன பூக்களை வச்சு நீங்கள் மாலை கட்டி எடுத்துகிட்டு போவீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் இந்த எல்லோ கலர் செவ்வந்தி பூ இருந்ததுங்க. அதை வச்சு அதுக்கு இடையில வந்து ஏதாவது துளசி இந்த மாதிரி வச்சு அம்மா கட்டி எடுத்துகிட்டு போவாங்க. நார்மலாக அந்த கையில் கட்டுற மாதிரி கட்டுவாங்க. இது போல் கோர்த்தெலாம் எடுக்க மாட்டாங்க. அதுவே 7 முழம் 8 முழம்னு வரும், அந்தளவுக்கு இருந்தது. அது கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிருச்சு, எப்படி அழிஞ்சதுன்னு தெரில. அதுக்கப்புறமா இந்த வயலட் கலர் செவ்வந்தி பூ இருக்குங்க. பாருங்கள், இதுதான் அவுட்கம். உங்களுக்கு காட்டுறதுக்காக இந்த மாதிரி கண்ணாடியில் போட்டு காட்டியிருக்கேன். நைட்டு 8 மணிக்கு தாங்க பூஜை. கோவிலுக்கு மாலை எடுத்துகிட்டு போயிட்டு நல்லா திருப்தியாக சாமி கும்பிட்டு எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.